அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணி வெங்கடேஷை காப்பாத்துறதுக்காக மெடிசன் எல்லாம் அதிகமாக தேவைப்படுதுங்கிறாங்க. உடன்குடி தான் போய் மெடிக்கலில் மெடிசன் எல்லாம் அதிகமாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பரணி அவங்க ஆப்ரேஷனை நடத்தி முடிச்சிடுறாங்க. நல்லபடியாக வெங்கடேஷன் கண்ணு முழிச்சிடுறாரு. வெங்கடேஷ் கண்ணு முழிச்சதும் வைஜெயந்தி பற்றின உண்மையெல்லாம் சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சண்முகம் பரணி மட்டும் பண்ணி உடன்குடி இவங்கனால யார் நிலையுமே வெங்கடேஷ் சொன்ன விஷயத்த நம்ப முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. சரி, இந்த வெங்கடேஷ் சொன்ன விஷயத்த நம்ம 4 பேர்த்த தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம பாதுகாப்பாக பத்திரமா இவனை வச்சிருந்து கோர்ட்டுக்கு அறிவழகனை கூட்டிகிட்டு போகிற அன்னைக்கு இவனையும் கூட்டிகிட்டு போய் வாக்குமூலம் வாங்கிக்கலான்னு நினச்சி முத்துப்பாண்டி எச்சரிக்கையாக இருக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் அடி அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் ஏதோ ஒரு குழப்பத்தோடவே இருக்காங்க. அங்கே சவுந்தரபாண்டி நேரில் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னடா வளர்ந்தவனே, மூஞ்சி எல்லாம் இருண்ட மாதிரி வந்திருக்க, ஒரு நாளும் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேயே, என்ன விஷயங்கிறாங்க. அங்கே இருந்த எல்லாத்துக்கிட்டையும் மறைச்சிடுறாங்க முத்துப்பாண்டி. இல்லை, எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. சரி, நான் போய் குளிச்சுட்டு ரூமில் இருக்கேன். எசிக்கு எனக்கு சாப்பாடு ரூமுக்கு எடுத்துகிட்டு வாங்குறாங்க. எசிக்கு கிட்ட சொல்லலாமான்னு பார்க்குறாங்க. இல்லை, இதை கேட்டானா நிச்சயமாக டென்ஷன் ஆகிடுவா. அதுக்கப்புறம் இவளை சரிப்படுத்துறதுனா அது ரொம்ப பெரிய விஷயம். இவகிட்டையும் சொல்ல வேண்டாம், யார்கிட்டையுமே இந்த விஷயம் தெரியாமல் இருக்கட்டும்னு தானே சண்முகம் சொன்னான். அதனால் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினச்சிட்டு முத்துப்பாண்டி எனக்கு சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. மாமா, நான் வெளியில் பார்க்கும்போது கூட ஏனோ தானே நினச்சேன். ஆனால் இப்போ உங்களை நேராக தனியாக பார்க்கும்போது தான் தெரியுது, உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு குழப்பத்தோடவே இருக்கீங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க எஸ்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, லேசாக தலைவலி, வேற ஒன்றும் இல்லை. நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வா, எனக்கு பசிக்குது, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து வந்திருக்காங்க. அப்போ எஸ்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பாண்டி ஏதோ ஒரு யோசனையில் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சண்முகம் உடன்குடியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. உடன்குடியும் சாப்பாடு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. அந்த பக்கமாக வைஜெயந்தி குருவை கூப்பிட்டு, இதை பார் குரு, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மெடிக்கல்லையும் போய் யார் கடையில் அதிக மெடிசன் செலவாயிருக்கு அப்படிங்கிறத நீ போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. அதிகமாக மெடிசன் வாங்கினவங்க யாருன்னு தெரிஞ்சால் நம்ம இந்த வெங்கடேஷ் இருக்கிற இடத்த சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறாங்க வைஜெயந்தி. இதை கேட்ட குரு, ஆமாம் மேடம், இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே. சரி, இங்கே இருக்கிற எல்லா மெடிக்கல்லையும் நான் தேடி விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெடிக்கலாக போய் ஏறி இறங்கி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் நல்லா வியாபாரத்தை பற்றி சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தர் வியாபாரமே ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஒரு கடையில் மட்டும், ஆமாம் சார், நேற்று மட்டும்தான் ஓரளவுக்கு வியாபாரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்களா, இல்லை ஒருத்தரே அவ்வளோ மெடிசன் வாங்கினாரான்னு கேட்குறாங்க. ஒருத்தரே தான் சார் அவ்வளோ ரூபாய்க்கு மெடிசன் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் குருவுக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, அவங்க அடையாளத்தை சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அடையாளமெல்லாம் எனக்கு அவ்வளோவா சொல்ல தெரியல சார். அவர் அந்த அளவுக்கெல்லாம் வித்தியாசமாக இல்லை, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு. எழுதி கொடுத்த சீட்டை கேட்டாங்க, நான் மெடிசனை கொடுத்து அனுப்புனேன். அவங்க எந்த ஊர் என்ன அட்ரஸுங்கிறதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க. கேட்ட குரு ஒரு சின்ன குழு கிடைச்ச மாதிரி சந்தோஷத்தில் உடனே வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணி, மேடம், நான் 4-5 கடையில் விசாரித்து பார்த்தேன், அங்கெல்லாம் எதுவுமே அதிகமாக சேல்ஸ் ஆகலின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சின்ன கடையில் மட்டும்தான் நான் விசாரித்து பார்த்தேன், அதில் தான் அதிகமாக வியாபாரம் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. வெரி குட் குரு, நல்ல நியூஸ் சொல்லியிருக்கீங்க. சரி, அந்த ஏரியா பக்கம்தான் அப்போ வெங்கடேஷ் பதுங்கி இருப்பானா இருக்கும். நீங்கள் அங்கே எங்கெல்லாம் தங்குற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த ஹாஸ்பிட்டல் எதுன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சா நிச்சயமாக வெங்கடேஷ் நம்ம கையில் மாட்டுவான். நேற்று குண்டடிப்பட்டு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவன் மயக்கம் தெளிருக்கே இன்னும் நேரம் பிடிக்குமா தவிர அவன் நிச்சயமாக நினைவுக்கு வந்திருக்கவும் மாட்டான். உண்மையை சொல்ல வாய்ப்பு கிடையாதான். இருந்தாலும் வெங்கடேஷ் நம்ம கைக்கு சிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு டேஞ்சர் தான். சீக்கிரமாக நீங்கள் அங்கே இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் போய் தேடி பாருங்கள், ஒரு இன்ச்சு விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், நான் பார்த்துருக்குறேன்னு சொல்லிட்டு குரு அங்கேருந்து போய் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. குரு மெடிக்கலில் வந்து விசாரிச்சுட்டு போனதை இந்த பக்கமாக இருந்து உடன்குடி பார்த்துக்கிறாங்க. என்னது, வைஜெயந்தி கூடவே சுற்றிட்டு இருக்கிற இந்த குரு மெடிக்கலாக விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம மருந்து வாங்கின விஷயத்துக்கு இது சொல்லியிருப்பாங்களோ? சரி, இதை நம்ம உடனே நம்ம சண்முகத்துக்கிட்ட சொல்லி ஆகணும்னு உடன்குடி சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சண்முகம் ஃபோன் எடுத்ததும், என்ன உடன்குடி, சாப்பாடு வாங்கிட்டியா? என்னல பதட்டமாக பேசுகிற, என்ன யாராவது உன்னை பார்த்துட்டாங்களாங்கிறாங்க சண்முகம். இல்லை சண்முகம், அந்த குரு இருக்கானே, அவன் 4-5 போலீஸை கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு மெடிக்கலாக நம்மளை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்கிறாங்க. என்னது, மெடிக்கலில் விசாரிக்கிறானா? அப்போது மருந்து அதிகமாக வாங்கினதை விசாரித்து ஒரு வேளை தேடி கண்டுபிடிச்சி வர வாய்ப்பு இருக்குமா சண்முகங்கிறாங்க உடன்குடி. இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நீ சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு யார் கண்ணிலையும் பட்டுடாமல் சீக்கிரமாக நம்ம இடத்துக்கு வந்துருங்கிறாங்க சண்முகம். உடன்குடியும் சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு சண்முகம் சொன்ன மாதிரி சீக்கிரமாக யார் கண்ணிலையும் படாமல் நம்ம சண்முகம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினச்சிக்கிட்டு உடன்குடி பரணியோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. சண்முகம் உடன்குடியை பார்த்ததும் வெளியில் என்னெல்லாம் நடக்குது, எப்படி அவன் கண்டுபிடிச்சாங்கிறாங்க. அதான் தெரியல சண்முகம், ஆனால் ஒவ்வொரு மெடிக்கலாக தேடிக்கிட்டு இருக்கான். நிச்சயமாக அந்த ஆள் என்ன அடையாளம் சொல்ல தெரியல, வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்கிறாங்க. ஓஹோ, அப்படியா, ஒருவேளை நம்மளை கிட்ட நெருங்கிட்டான்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ இனிமேல் வெளியில் போக வேண்டாம், நாம் இனிமேல் தான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு
சண்முகமும் உடன்குடியும் பாதுகாப்பாக இருக்காங்க. சண்முகம் ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான்னா என்ன செய்யறதுன்னு உடன்குடி கேட்குறாங்க. அப்படி வர்றதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. பரணி இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பான்னு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதையும் தாண்டி வந்துட்டாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தை நம்ம முத்துப்பாண்டி கிட்ட சொல்லி வச்சிடலாமாங்கிறாங்க. சரின்ட்டு முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சண்முகம். அங்கே முத்துப்பாண்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சண்முகத்தோட ஃபோன் வந்ததும் எடுத்துட்டு வெளியில் போகிறாங்க. இங்கே பேசினா சரியாக இருக்காது, எசுக்கி என்ன ஏதுன்னு கேட்பா. வெளியிலையும் அப்பா அத்தையெல்லாம் இருக்காங்க, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் பேசிக்கலான்னு முத்துப்பாண்டி சாப்பிட்றத விட்டுட்டு அங்கே வெளியில் போகிறாங்க. சவுந்தரபாண்டிக்கு சந்தேகமாக இருக்குது. லே சனியா, என்றைக்கும் இல்லாத ஒரு நாளாக ஃபோன் எடுத்துக்கிட்டு உங்கள் பெரிய ஐயா வெளியில் போய் பேசுகிறானே, ஏதாவது ஒரு ரகசியமா போய் ஒட்டு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சாட பண்ணனதும் சனியன் புரிஞ்சுக்கிட்டு போய் முத்துப்பாண்டி பேசிகிட்டு இருக்கிற பக்கமாக ஓடி ஒளிஞ்சு கேட்குறாங்க. முத்துப்பாண்டி, என்னல சண்முகம், என்ன விஷயம், ஏதாவது முக்கியமான விஷயமாங்கிறாங்க. ஆமால, முக்கியமான விஷயந்தான். உடன்குடி சாப்பாடு வாங்க போயிருக்கான். அங்கே குரு மெடிக்கலாக ஒவ்வொரு பக்கமாக மெடிசன் அதிகமாக யார் வாங்கியிருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்கிறாங்க. இதை கேட்டதும் முத்துப்பாண்டி, பாட்டியா, வைஜெண்டியும் குருவும் எப்பேற்பட்ட வேலை பார்த்துருக்காங்கன்னு, அந்த மெடிக்கலில் இவன் தான் அதிகமாக மெடிசன் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சா நிச்சயமாக நம்மளை தேடி ஈஸியாக கண்டுபிடிச்சி வந்துடுவாங்களே சண்முகம், இப்போ என்ன பண்ணுறதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு பார்த்தா வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை வேஷ்டி இது மட்டும்தான். அது எத்தனையோ பேர் போட்டிருப்பாங்க. அதனால உடன்குடி இதை வாங்கியிருக்க வாய்ப்பில்லைன்னு தான் நினச்சிட்டு போவாங்களா. அவன் சாதாரணமாக இதோட விட மாட்டான். பக்கம் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தேடிட்டு இருப்பாங்கிறாங்க. சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறது தெரிய வாய்ப்பில்லை தான், இருந்தாலும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. சரியில்ல முத்துப்பாண்டி, அடுத்தது என்ன பண்ணலாங்கிறாங்க. நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். சரி இரு, நான் போய் பாரதி மேடத்தை நான் பார்த்து அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசி அவங்கள கூட்டிகிட்டு வரட்டுமாங்கிறாங்க முத்துப்பாண்டி. அதுவும் நல்ல யோசனை தான். சரி, பாரதி மேடத்தை பார்த்து நீ இதை விஷயத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், நேரடியாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு பேசிக்கலாங்கிறாங்க. சரியில்ல சண்முகம், ஆனால் பைஜெண்டியும் குருவும் சாதாரண ஆள்னு நினச்சிடாத. இந்த பைஜெண்டி எவ்வளோ பெரிய திட்டம் போட்டு வெங்கடேஷை கொலை பண்ண முயற்சி பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வெங்கடேஷ் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சண்முகம். நான் டிபார்ட்மெண்ட் விஷயமா பேசுகிற மாதிரி பேசிட்டு மேடத்தை பார்த்து நான் பாரதி மேடத்தை நம்ம பரணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன்ட்டு போகிறாங்க முத்துப்பாண்டி. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சனியன் சவுந்தரபாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா அவங்க ஏதோ டிபார்ட்மெண்ட் விஷயமா பேசுகிறாங்களா, ஏதோ ஒரு மேடத்தை கூட்டிகிட்டு போகிறாங்களா, அந்த மேடத்துக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது, அதனால தான் நம்ம பரணி பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க போல இருக்குது. இது ஏதோ டிபார்ட்மெண்ட் விஷயங்க ஐயா, இது நம்மளுக்கு தேவையே இல்லை, சம்மந்தம் இல்லாத விஷயம்னு சனியன் வந்து சவுந்தரபாண்டி கிட்ட சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா விஷயம், நடக்கட்டும் நடக்கட்டும். நான் கூட இந்த சிவபாலனையும் வீராவையும் சேர்த்து வைக்கத்தான் இந்த வளர்ந்து கெட்டு போய் ஏதாவது ஐடியா பண்ணுறோன்னு நினச்சேன். இருக்க வரைக்கும் எக்காரத்தை கொண்டு இந்த சிவபாலனையும் வீராவையும் சேர்த்துடக்கூடாதுடா. அப்படி சேர்ந்துட்டாங்க நமக்கு இங்கே சோழியே இல்லாமல் பண்ணிடுவாங்க. இந்த பாக்கியமும் எசைக்கையும் அந்த வீரா மண்டையை கழுவினாலும் கழுவிடுவாங்க. இந்த சிவபாலன் மண்டையும் கழுவி வச்சிருக்காளுங்க. வீரா கிட்ட போய் நீலி கண்ணீர் 2 பேரும் நின்று நடிச்ச அழுதாளுங்கன்னா அவளும் மனசலைக்கு வந்து இந்த வீட்டில் வாழ வந்தாலும் வந்துடுவா. எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது. அந்த வீரா இந்த வீட்டுக்கு வந்தானா பாக்கியம் அந்த வீட்டுக்கு போயிடுவாக்கா. அதுக்கப்புறம் பாக்கியத்தை இந்த வீட்டில் விட்டு வச்சிருவேனா என்னங்கிறாங்க. ஆமாலே சவுந்தரம், உனக்கு என்ன பாடுபடுத்துறாளுங்க, அதுவும் என் கண்ணு முன்னாடியே என்ன நடிப்பு நடிக்கிறா இந்த பாக்கியம். அவளை மட்டும் சும்மா விட்டுறாதடா. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வரைக்கும் தான் நம்ம சொத்துக்கு பாதுகாப்பு. அந்த வீராவும் இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டா அப்புறம் இருக்கவளுக்கு நாமளே சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் குதின்னு குதிச்சிடுவாளுங்க. நாம எச்சரிக்கையாக இருக்க வரைக்கும் தான் நமக்கு நல்லதுன்னு பாண்டியம்மா சொல்கிறாங்க. அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, அந்த சிவபாலன் கிட்ட நானும் அப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என் பேச்ச அவன் கேட்குறான்க்கா. என்ன மீறி அவன் வீராவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரமாட்டான். வீராவே இவனை வெறுத்து பேசிகிட்டு இருக்கிறா. இவனே கூடிய சீக்கிரம் வீரா கழுத்தில் கிடக்கிற தாலியை நான் வாங்க வச்சிடுறேன் பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இல்லை அதை செய், தாலி அத்துக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நாம் நினைக்கிற மாதிரி இவனுக்கு வேறொரு இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அப்போத்தானே சந்திரம் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். உன் பொண்டாட்டி பாக்கியமும் இந்த ஆளாக்கி எசைக்கையும் என்னென்ன கூட்டு பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க இந்த வீட்டுக்குள்ளே. அந்த வீராவை கொண்டாடணுங்கிறக்காக இவளுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாளுங்க. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வரைக்கும் நல்லதுன்ட்டு போகிறாங்க பாண்டி. பாண்டி அவசரமாக அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சவுந்தரபாண்டி நினைக்கிறாங்க, இப்போ தான் வந்து தலை வலிக்குதுன்னு சொன்னால் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சா. என்னமோ டிபார்ட்மெண்ட் விஷயம்னு வெளியில் போகிறானே என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, இனிமேல் அவனை பற்றி என்ன, இந்த சிவபாலனை தான் எந்த நேரம் கண்காணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு சவுந்தரபாண்டி சிவபாலனை கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. முத்துப்பாண்டி பாரதி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, மேடம் உங்களை அர்ஜென்ட்டாக நான் பார்த்தாகணுங்கிறாங்க. அப்படியா, சரி வாங்கங்கிறாங்க. முத்துப்பாண்டி பாரதி மேடத்தை பார்த்து சண்முகத்தை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் தனியாக வர முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ பாரதி மேடமும் சரி வரேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி பாரதி 2 பேரும் சண்முகம் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வெங்கடேஷ் இருக்கிறத பார்த்ததும் பாரதி மேடம் என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. நடந்த விவரத்தை அத்தனையும் பாரதி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட பாரதி, கேஸ்
கேஸுக்கு முக்கியமான ஆதாரமே இந்த வெங்கடேஷ் தான். இவனை வச்சு தான் நம்ம இந்த கேஸையே உடைக்க முடியும். வைஜெயந்தி இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காளா? அந்த வைஜெயந்தியை நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு எனக்கு ஏற்கனவே முன்பகை இருக்கு. இன்னும் 4 நாளைக்கு இவனை பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அப்படி ஒரு பாதுகாப்பாக நான் தரேன்னு சொல்லி பாரதி மேடம் முன் வந்திருக்காங்க. சண்முகம், முத்துப்பாண்டி, பரணி இவங்க 3 பேருமா சேர்ந்து எப்படியாவது வெங்கடேஷை காப்பாற்றி கூட்டிட்டு போய் தான் அறிவழகனை வெளியில எடுத்துட்டு வர முடியும்னு நினைச்சிட்டு பாரதி மேடம் தான் முழுமையா நம்புறாங்க. பாரதி மேடம் உறுதி சொல்றாங்க, இதை பார் சண்முகம், என்னோட உயிரை கொடுத்தாவது நான் வெங்கடேஷை காப்பாற்றுவேன். இந்த கேஸ்ல இருந்து உங்களை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருவேன். சூடாமணி எனக்கு செஞ்ச உதவிக்கு கண்டிப்பா சூடாமணியோட குடும்பத்தை நான் வாழ வைப்பேன்னு உறுதி எடுத்துட்டு பாரதி வெங்கடேஷ்க்கு பாதுகாப்பும் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. வெங்கடேஷும் நார்மலான நிலைமைக்கு வராங்க. வைஜெயந்தி கண்டுபிடிச்சிடுறாங்க.